போன தேர்தலில் 2019ஆம் ஆண்டு தேர்தலில் இதே வாரணாசி தொகுதியில் மோடி ஜெயிச்சது 4,80,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிருக்கிறார். ஆனா இந்த முறை கிட்டத்தட்ட 3,30,000 ஓட்டு குறைஞ்சிருக்குது அவருடைய லீடு. எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய 24% பேர் வாரணாசி தொகுதியில முஸ்லிம்கள். எனவே அங்க அந்த வேஷத்தை போட்டார் அவர். இவர் வந்துட்ட உடனே அந்த 14, 19 2 தடவை ஜெயிச்சு இந்த 10 ஆண்டு காலத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த பட்டு நெசவு இது அப்படியே குஜராத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டார். அவங்க சொல்றது கேட்டுங்க, பனாரஸ் புடவைகள் இப்பொழுது சூரத்தில் தயாரிக்கப்படுகின்றன, அங்கு தயாரிக்கப்பட்டு வாரணாசிக்கு கொண்டு வரப்படுகின்றன. இங்குள்ள கைவிளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது, எங்கள் திறமை துருப்பிடித்து போய்விட்டது. ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த பனாரஸ் புடவையை இப்போது குஜராத்திகள் கைப்பற்றி விட்டனர். இதான் மோடி செஞ்சது. அப்புறம் ஓட்டு போடுவாங்களா? அவங்க எப்படி செஞ்சிருந்தாரு பாருங்க. தேர்தல் வரைக்கும் மோடிக்கு ஓட்டு போட்டவர். இந்த தேர்தலில் ஏன் மோடிக்கு ஓட்டு போடல அப்படின்னா, இவரை போல பலரும் படகு ஓட்டி படைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு பல்வேறுபட்ட படித்துறைகள் எல்லாம் அப்படியே அந்த போட்லயே வச்சு சுத்தி காட்டி சுற்றுலா பயணிகளை எடுத்து இறக்கி விட்டுட்டு 100 150 வாங்கிக்குவாங்க. ஆனா மோடி வந்துட்ட உடனே என்ன பண்ணாரு, உங்களுடைய வாழ்க்கையில நான் மேம்படுத்துறேன்னு சொல்லி பேசிவிட்டு போயிட்டு ஒரு குஜராத் கம்பெனி கொண்டாந்துட்டு அவனெல்லாம் ஒரு பெரிய போட் ஒன்று வச்சு 2 அடுக்கு வச்சு, இப்போ இந்த கேரளால இருக்கக்கூடிய இந்த பேக் வாட்டர்ஸ்ல ஓடுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு போட்டை வச்சு அதுல எல்லாருக்கும் சேர் போட்டு உட்கார வச்சு அவங்கள ஒருத்தருக்கும் 750 வாங்கிட்டு சுத்தி கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. இதுல இவங்களுடைய பொழப்பு போச்சு. இதான் மோடி யாருக்காக வேலை செய்வாரு அப்படின்றத இவங்க இப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதான் மோடி அரசு. இந்தியால என்ன பண்றாரு அப்படின்றதுக்கு இவர் வாரணாசியில என்ன பண்ணாரு அப்படின்றத இந்த செய்தியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாரணாசி மக்களவை தொகுதியில் பிரதமர் மோடி உள்ளபடியே ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்ற ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்குது. அது இருக்கட்டும், அதில் நம்ம போக விருப்பப்படல. இவிஎம் இருக்கிறதுனால எது வேணாலும் உங்களுக்கு நடக்கும். திடீர்னு ஒரு 5 ரவுண்டு வரைக்கும் அவர் பின்தங்கி இருந்தார். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரமா நடுவில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா தெரியாது, சாயந்தரமா சொன்னாங்க அவர் 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிட்டாருப்பா அப்படின்னு சொன்னாங்க. 1,56,000 ஓட்டில் அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ட்டு அவர் சொன்னாங்க. 52,000 ஓட்டில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு. ஆனால் இங்கே கேள்வி என்னன்னா, போன தேர்தலில் 2019ஆம் ஆண்டு தேர்தலில் இதே வாரணாசி தொகுதியில் மோடி ஜெயிச்சது 4,80,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிருக்கிறார். ஆனா இந்த முறை கிட்டத்தட்ட 3,30,000 ஓட்டு குறைஞ்சிருக்குது அவருடைய லீடு. எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன் ஓட்டு போட்டாங்க, எதுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்ற விவரத்தை ஒரு ஊடகம் செஞ்சிருக்கு. மோடிக்கு பிடிக்காத ஊடகம் அது, பிபிசி, பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன். அவங்க செஞ்சிருக்கிறாங்க. என்ன நடந்தது, ஏன் இந்த சமாஜ்வாடி வேட்பாளர் இந்த அளவுக்கு ஒரு போட்டியை கொடுத்தாரு அப்படின்னா அவர் ரொம்ப அதெல்லாம் எதுவுமே இல்லை. யாரெல்லாம் 2019 ஓட்டு போட்டாங்களோ அவங்க மோடிக்கு எதிராக போயிருக்கிறாங்க. ஏன் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுவே அங்கே நின்று அஜய்ராய்க்கு பதிலாக பிரியங்கா காந்தி போட்டிட்டு இருந்தாங்கன்னா கட்டாயம் மோடி தோத்து போயிருப்பார் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பகுதி மக்கள். அங்கே அது போட்டிருக்காங்க அந்த செய்தி. அதாவது மோடியினுடைய பிம்பத்திற்கு இணையான இன்னொரு பிம்பத்தை நிறுத்தி இருந்தால் மோடி கதை கந்தலாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த செய்தியினுடைய உள்ளடக்கம். அதை விட முக்கியமா ஏன் ஓட்டு போட்டாங்க அப்படின்றதுக்கு அவங்க சொல்றாங்க, வாரணாசி உங்களுக்கு தெரியும் ஒரு புனித தலம். அங்க இருக்கக்கூடிய அந்த கங்கை கரை படித்துறையில வந்துட்டு பாத்தீங்கன்னா போட்டுகளை வச்சுக்கிட்டு நிறைய பேர் அதை வந்துட்டு ஒரு வாழ்க்கை, அவங்களுடைய தொழில், அது அவங்களுடைய வாழ்வாதாரம். அப்படி அந்த இடத்துல வந்துட்டு போட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தர் செய்யறவர், அவர் பேர் என்ன அப்படின்னீங்கன்னா வந்துட்டு நிஷாத் ராஜ். இந்த நிஷாத் ராஜ் வந்துட்டு போன தேர்தல் வரைக்கும் மோடிக்கு ஓட்டு போட்டவர். இந்த தேர்தலில் ஏன் மோடிக்கு ஓட்டு போடலை அப்படின்னா, இவரை போல பலரும் படகு ஓட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு பல்வேறுபட்ட படித்துறைகள் எல்லாம் அப்படியே அந்த போட்லயே வச்சு சுத்தி காட்டி சுற்றுலா பயணிகளை எடுத்து இறக்கி விட்டுட்டு 100 150 வாங்கிக்குவாங்க. ஆனா மோடி வந்துட்ட உடனே என்ன பண்ணாரு, உங்களுடைய வாழ்க்கையில நான் மேம்படுத்துறேன்னு சொல்லி பேசிவிட்டு போயிட்டு ஒரு குஜராத் கம்பெனி கொண்டாந்துட்டு அவனெல்லாம் ஒரு பெரிய போட் ஒன்று வச்சு 2 அடுக்கு வச்சு, இப்போ இந்த கேரளால இருக்கக்கூடிய இந்த பேக் வாட்டர்ஸ்ல ஓடுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு போட்டை வச்சு அதில் எல்லாருக்கும் சேர் போட்டு உட்கார வச்சு அவங்கள ஒருத்தருக்கும் 750 வாங்கிட்டு சுத்தி கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. இதுல இவங்களுடைய பொழப்பு போச்சு.
இதான் மோடி யாருக்காக வேலை செய்வார் அப்படின்றத இவங்க இப்போதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆஹா, நம்மளுடைய வயிற்றுல அடிக்கிறதுக்கு தான், நம்ம சோத்துல மண்ணெளி போடுறதுக்கு தான் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவோம்னு சொன்னார் போல அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. கங்கை நதியில் படகு செய்ய மக்கள் வருவார்கள் என்று இவர்கள் காத்திருக்கிறார்கள். கௌரி சங்கர் நிஷாத் கடந்த 2 மணி நேரமாக அமர்ந்திருந்தும் ஒருவரும் வரவில்லை. ஏன்னா எல்லாரும் அந்த நூதன படகுக்கு போயிடுறாங்க. ஏங்க, நூதன படகு தேவைதானே? தேவைதான். ஆனா இவங்களுடைய கதி என்ன ஆகுறது? ஆண்டாண்டு காலமா இருக்காங்களே, இவங்களுடைய கதி என்ன ஆகுது? இதே டெம்பரமெண்ட் தான் மோடி விவசாயிகளுக்கு எதிராக பண்றாரு. கார்பரேட் சம்பாதிக்கட்டும், விவசாயிகள் போவாங்க. ஆமா, அவங்க பாதிக்கப்படுவாங்க தான். அவங்களுக்காக இன்னும் விலையெல்லாம் கொடுக்க முடியாது. வேணா அவங்க சந்தையில வித்து அவங்க இது பண்ணிக்கிட்டோம், நான் கட்டுப்பாடெல்லாம் நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாரு. அதே மாதிரியானது அவர் சொல்றாரு. 2014 நரேந்திர மோடி குஜராத்தில் இருந்து வாரணாசிக்கு வந்தபோது நாங்கள் அவரை மிகவும் உற்சாகமாக ஆதரித்தோம். எல்லாம் மேம்படுத்தப்படும் என்று நினைத்தோம். ஆனால் அவரது நிகழ்ச்சி நிரல் என்ன என்ற உண்மை தற்போது வெளியாகி உள்ளது. அவர் என்ன செய்வார் அப்படின்னு. 2019 கூட நாங்கள் நம்பிக்கையை வைத்து அவருக்கு தான் வாக்களித்தோம். ஆனால் 2024 காங்கிரசுக்கு ஆதரவு அளித்தோம். அவர்கள் இப்போது கங்கை நதியில் சொகுசு படகு ஓட்டுகிறார்கள். இதற்கு ஆன்லைன் முன்பதிவு நடைபெறுகிறது. ஆன்லைன் முன்பதிவு மூலம் அரசுக்கு வரி கிடைக்கிறது. இந்த படகுகள் வந்ததில் எங்களுக்கு வருமானம் சொற்பமாகிவிட்டது. நாங்கள் எப்படி அதனுடன் போட்டியிட முடியும் அப்படின்ட்டு கௌரி சங்கர் நிஷாத் பேசுறார். இவர் ஒண்ணு. அடுத்தபடியா நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, இன்னொருத்தர் படகோட்டிகளுடைய கோபம். இந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கங்கை நதி கடை ஓரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு படித்துறை வந்துட்டு மணிகர்ணிகா படித்துறை அப்படின்றது பேரு. அங்கே இருந்துட்டு ஒரு வழித்தடத்தை வந்துட்டு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அந்த வழியேற இருந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கடைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கடைகள் எல்லாம் வந்துட்டு இடிச்சு தள்ளிட்டாங்க. இடிச்சு தள்ளிட்டு அந்த பாதையை அழகுபடுத்திட்டு உங்களுக்கு அந்த இடத்துல கடைகளை தரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பரவாயில்ல, நல்லா இடிச்சு தள்ளிட்டு நல்ல வசதியான இடத்துல நம்மளுக்கு கொடுக்குறாங்க, மக்கள் வந்து போகிறதுக்கு நல்லா இருக்கும், நம்மளுக்கும் வருவாய்ப்பு இருக்குன்னு நினைச்சாங்க. யார்? யோகி ஆதித்யநாத்தனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடம் தான் வாரணாசி, அது மறந்துடாதீங்க. எல்லாம் முடிச்சுட்டு வந்து சொன்னாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லா ஷோரூமும் அங்கே தான் இருக்குது, கார்பரேட்டுடைய எல்லா இதுவும் அங்கே தான் இருக்குது, எங்களுக்கு இடமே இல்லை. எங்களுக்கு இடம் என்ன ஆச்சு அப்படின்னா, கொடு 25 லட்ச ரூபா இருக்குதா, கொடு, நான் உனக்கு இடம் கொடுக்குறேன்றாங்க. நாங்கள் போகிறது எங்கே போகிறது 25 லட்சத்துக்கு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. இவர் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அங்கே படித்துறையில், அந்த மணிகர்ணிகா படித்துறையில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை நம்பி வாழறவர். ஆனால் இதை எப்படி பாஜகவிடம் நியாயப்படுத்துறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்களேன். வளர்ச்சி பணிகள் நடந்தால் சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம், ஆனால் வளர்ச்சி பணிகளை நீண்ட காலம் நிறுத்த முடியாது. சட்டபூர்வமான கடைகளை வைத்திருந்தவர்களுக்கு இழப்பீடு கிடைத்தது என்று பாஜகவின் காசி மண்டல தலைவர் திலீப் பட்டேல் கூறியுள்ளார். ஸோ அவிஷ் ஷஹானி போன்றவர்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் எல்லாம் போயிட்ட கேஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நெசவாளர்கள், நான் சொன்னேன், இந்த நெசவாளர்கள் அங்கே ரொம்ப முக்கியமானவங்க. வாரணாசியில் வாரணாசி பட்டுன்றதே ஃபேமஸ், அது கைத்தறி பட்டு. அந்த பட்டை தான் வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. அதுதான் வந்துட்டு காசி விசாலாட்சி அம்மாவுக்கு வந்துட்டு செலுத்துவாங்க. இது நெய்யறது பெரும்பாலும் முஸ்லீம்கள். அவங்க அதை நெய்து இந்துக்கள் கிட்ட கொடுப்பாங்க. அதை வந்துட்டு அவங்க காசி விசாலாட்சி அம்மாவுக்கு வந்துட்டு அதை சூட்டுவாங்க, போடுவாங்க, அணிவிப்பாங்க. அது காலகாலமாக நடந்து வர்றது. அதனால தான் மோடி முஸ்லீம்களை எதிர்த்து ஒரு அரசியலா, முஸ்லீம்களை எதிரியாக காட்டுவதா, அப்படி செய்பவர்களுக்கு அரசியலே இருக்கிறதுக்கு யோக்கியதெல்லாம் சொன்னார் இல்லையா. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய 24% பேர் வாரணாசி தொகுதியில் முஸ்லீம்கள். எனவே அங்கே அந்த வேஷத்தை போட்டார் அவர். இவர் வந்துட்ட உடனே அந்த 14, 19 2 தடவை ஜெயிச்சு இந்த 10 ஆண்டு காலத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னோம்னா, இந்த பட்டு நெசவு இது அப்படியே குஜராத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டார். அவங்க சொல்றது கேட்டுங்க, பனாரஸ் புடவைகள் இப்பொழுது சூரத்தில் தயாரிக்கப்படுகின்றன, அங்கு தயாரிக்கப்பட்டு வாரணாசிக்கு கொண்டு வரப்படுகின்றன. இங்குள்ள கைவிளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது, எங்கள் திறமை துருப்பிடித்து போய்விட்டது. ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த பனாரஸ் புடவையை இப்போது குஜராத்திகள் கைப்பற்றி விட்டனர். இதான் மோடி செஞ்சது. அப்புறம் ஓட்டு போடுவாங்களா அவங்க? எப்படி செஞ்சிருந்தாரு பாருங்க. இங்கே வந்துட்டு ஒரிசால வந்துட்டு ஒரு தமிழை ஆளலாமான்னு கேட்ட மோடி
அமித்ஷா கும்பல். அங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்து நெசவாளர்களுடைய கைத்தொழிலை பறித்து குஜராத்து கொண்டு போறாங்க. அங்க பனாரஸ் பட்டை நெய்து இங்க கொண்டாந்து விற்கிறாங்க, ஷோரூம் போட்டு விற்கிறாங்க. இது இன்னொன்னு. ஜலாலிபுரா லால் குவான் என்பது வாரணாசியில் இருக்கிற நெசவாளர்களின் பகுதி. இப்பகுதியின் தெருக்களில் சென்றால் எப்போதும் வீடுகளில் விசைத்தறி இயந்திரங்கள் இயங்கும் சத்தம் கேட்கும். ஆனால் கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது இந்த ஒலி இப்போது குறைந்து விட்டது. விசைத்தறி இயந்திரங்களில் இப்பொழுது தூசி படிந்துள்ளது. விசைத்தறி இயந்திரங்கள் இயங்கி வந்த வீடுகளில் தற்போது டீ காபி கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. சேலை தயாரித்து தினத்திற்கு 200 ரூபாய் கூட சம்பாதிப்பது கடினம் என இங்குள்ள நெசவாளர்கள் கூறுகின்றனர். இதான் மோடி அரசு. இந்தியாவில் என்ன பண்றாரு அப்படின்றதுக்கு இவர் வாரணாசியில என்ன பண்ணாரு அப்படின்றத இந்த செய்தியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தபடியே எப்பொழுதும் இருக்கிற வேலையை பறிச்சுட்டாரு. இவர் எங்க வேலை வாய்ப்பு வேற ஏற்படுத்த போறாரு? எதுவும் கிடையாது. விலைவாசி ஏற்றம், அதுவும் பாதிப்பு. எல்லாம் சேர்த்துத்தான் மோடிக்கு இந்த மக்கள் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். ஆனாலும் 1,52,000 ஓட்டு அவர் ஜெயிச்சுதான் சொல்லிக்கிறாங்க. பிரதமரை பதவியேற்றுகிறாரு. இதுதான் மோடி வாரணாசியில ஜெயிச்சதனுடைய பின்னணி யோக்கியதை. மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.